அதில் குருடனும் சேர்ந்து குருட்டாட்டம் போட்டு குளியில் விழுந்த மாதிரி அந்த நைவ நியமானாக அந்தாக என்று எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையே முழுமையாக அர்ப்பணித்து அநியாயமாக தங்களை துளைத்துக் கொண்டவர்கள் கோடான கோடி பேர். அதனால இப்படிப்பட்ட ஒரு குரு கிடைக்கிறதுங்கிறது உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய புண்ணியம். இது நினைச்சே பார்க்க முடியாது. சம்பிரதாயம் இது மூர்க்கவது உபேட்சணியம் என்கிறார். அசம்பிரதாயம் சம்பிரதாயம் படி யார் ஒருவர் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் சரியான குரு. அப்படி இல்லாதவர்களை மூர்க்கவது உபேட்சணியம். நல்லா தெரிஞ்சுக்கணும். மூர்க்கவது உபேட்சணியம் என்ன? கொம்புளதற்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம், பம்புகளிக்கு 1000 தான் வேண்டும். பக்கத்துக்கே நினைச்சு கூட தலை வச்சு படுத்துறாருங்கிற காரணம் உழைப்பு விட்டுருவோம். ஒன்ஸ் உள்ள ஒன்று செட் ஆயிடுச்சுன்னா அதை வெளியேற்றுறதுங்கிறது முடியவே முடியாது. ஒன்று. ரெண்டாவது, ஈஸ்வர அனுகிரகத்தினால எப்படியாவது நமக்கு கொஞ்சம் நஞ்சம் தெரிய வரும்னா ஏற்கனவே நம்ம அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய மரியாதை, அந்த சைக்காலஜிக்கல் டிபெண்டன்ஸ், இதெல்லாம் நம்மளை அவர் வெளியில் வரவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படுத்தி நம்மை குழியிலே ஆழ்த்திவிடும். அப்புறம் எத்தனை ஜென்மமோ ஆண்டவன் எத்தனை தெரியும். ஆனால் சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய பாரம்பரியத்தில், அதுவே பூஜ்ய சுவாமிக்கு நான் எத்தனையோ சம்பிரதாய வித்துகள் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய சாமிஜியினுடைய அந்த கிளாரிட்டி, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு அப்ளை பேசியிருக்கோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் எடுத்து சொல்கின்ற போது அப்படி சாஸ்திர வெள்ளம் மடை திறந்த வெள்ளம் போல் சாஸ்திர வெள்ளம் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே வந்தால் நம்ம எங்கே இருக்கிறோம் என்ன ஒன்றுமே தெரியும். அப்படியே ஆனந்த பரமானந்தத்தில் மூழ்கி ஒவ்வொரு வார்த்தையும் ரசித்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு அற்புதமான ரிவீல் அப்படி விளக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டீச்சிங்கில் வந்த சம்பிரதாயம் தான் அற்புதமான சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்துக்கு உங்களை எல்லாம் பகவான் கொண்டுட்டு வந்து வச்சிருக்காருன்னு நீங்கள்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியமான. உண்மையிலே இது நடக்க முடியாது. அதை பயன்படுத்தி இப்போ 2 வருஷம் தொடர்ச்சியாக வந்துட்டு திருப்தி என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் திருப்தி என்பது மிக மிக முக்கியமானது. திருப்தினா என்ன? எல்லாரும் ஆரம்ப சூறாக அம்மா பாடம் அடிக்கிறாங்க போகலாம் அப்படின்னு ரொம்ப சிரத்தையோடு அப்படி இப்படி வருவோம். முதல் அத்தியாயம் அப்படி இப்படி கதையெல்லாம் கேட்டு அவர் வந்தார், இவர் வந்தார், இவர் போனார், அவர் போனார் எல்லாம் கேட்டுட்டு ஆனந்தமாக இருந்துட்டு அடுத்தது ஆரம்பிக்கும் போது சுண்ட காலம் துணிய காலம் இங்கே என்னமோ பேசுகிறாங்க இல்லையா நமக்கு என்ன தெரியும். எத்தனையோ பேர், எத்தனை ஆச்சாரியார்கள் பாடம் எடுக்கிற போது நம்ம பார்த்துருக்கோம். அப்படி அந்த திருப்தியோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு மாறாமல் அங்கே இருக்கக்கூடியது என்பது மிகப்பெரிய. அதுதான் திருப்தி என்பது. 10 நாளில் துப்பாக்கி கீழே போடாமல் 2 வருடங்களாக தொடர்ந்து நீங்கள் இருக்கீங்கன்னா அதுவும் பெரிய உங்களுடைய சிரத்தையை நான் மிக மிக பாராட்டுகிறேன். அப்படி எல்லாம் வல்ல இறைவனது திருவருளினாலும் ஈஸ்வர அனுகிரகத்தினாலும் அம்மாவினுடைய அனுகிரகத்தினாலும் நீங்கள்லாம் ரொம்ப சிரத்தையோடு இதையெல்லாம் படித்து கொண்டிருப்பதை பார்க்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் விடாமல் நீங்கள் இனிமேல் தான் இருக்குது. இனிமேல் வர 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 ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பகவான் தன்னை அப்படி எடுத்து காட்டுகிறார். அவர் தான் எடுத்து காட்டுகிறார். நம்ம எடுத்து காட்டுகிறார், அவரை எடுத்து காட்டுகிறார். அந்த ஆனந்தத்தினை திளைத்து பெருவாரி வாழ்ந்து எல்லாம் வந்த ஈசனுடைய அருளினாலே எல்லாம் வந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடுகிறேன்.